இனியா, எதுல போற நீ? நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். கரெக்டா எழில், நீ கொண்டு போய் விட்டு வா. கொஞ்ச நாள் ஸ்கூல் பஸ்ல போக வேண்டாம். அப்போ திரும்ப எப்படி வருவா? ஃப்ரீயா இருந்தா நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லனா நீ போய் கூட்டு வந்துடு. சரியா? நீங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே? சரிப்பா. இல்ல நீங்க 2 பேரும் பிஸியா இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? சரிப்பா. எப்பா எதுக்கு அதெல்லாம்? பேசாம இனியா வேன்லயே போட்டோம். இல்லப்பா, கொஞ்ச நாளைக்கு ஸ்கூல் வேன் வேண்டாம்ப்பா. ஒரு 2-3 வாரம் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, இனியா காணாம போனப்போ வேன் டிரைவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சோம் இல்லையா? அதை வச்சு ஏதாவது கமெண்ட் அடிச்சாங்கன்னா நம்ம குழந்தையோட மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதனால்தான் நாமளே போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம்ப்பா. இத பாரு இனியா, உங்க அம்மா கஷ்டப்பட்டு திரும்ப கெஞ்சி சீட்டு வாங்கியிருக்கா. நீ அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எந்த அம்மாவும் இப்படி செய்யவே மாட்டாங்கம்மா. அதையே என்கிட்ட வந்து காலில் விழுந்தாதான் உன் புள்ள படிக்க முடியும்னு சொன்னா நான் பாட்டு கிளம்பி வந்திருப்பேன். நிஜமாவே சொல்றேம்மா, கோபிக்காக கூட நான் இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்க அம்மா உனக்கு செஞ்சிருக்கா. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ நல்லா படிக்கணும். சரியா? இனியா, ஸ்டடீஸை தவிர உன் மைண்ட்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. உன் ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கணும். போர்டு எக்ஸாம்ல நீ நல்ல மார்க் வாங்கினா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். இது ப்ராமிஸ். ஓகே? இந்த பாரினியா, ஒரு பெரிய விஷயமே நடந்து முடிஞ்சிருக்கு. நீ பரீட்சை எழுதாம படம் பார்க்க போயிருக்க. அது உன் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு வந்து டிசியை வாங்கிட்டு போன்னு சொல்லி உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீ அதுக்கு பயந்துக்கிட்டு எங்கேயோ போய் இருந்திருக்க. நாங்களும் உன்னை ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்க இங்கன்னு தெருவா தேடிட்டு இருந்திருக்கோம். இப்ப இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நாளைக்கே நீ ஸ்கூலுக்கு போன உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாரும் இதை பத்தி கேட்பாங்க. அதுக்காக உடனே அப்செட் ஆயிடக்கூடாது. யாரு என்ன கேட்டாலும் பேசாம மௌனமா இருந்துரு. புரியுதா? அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றதெல்லாம் இருக்கவே கூடாது. உனக்காக வீட்டில் இத்தனை பேர் இருக்கும். இனிமேல் உன் கவனம் ஃபுல்லா படிப்புல தான் இருக்கணும். புரிஞ்சுதா? சரி தாத்தா. சரிம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, சாப்பிடு. மா லஞ்ச் பேக் மா. பாய் டாடி. இனியா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இவ்வளவோ நடந்துச்சு, ஆனா நான் எதுவும் சொல்லல, அமைதியா இருந்தேன். ஆனா எப்பவும் டேடி அமைதியா இருக்க மாட்டேன். ஓகே? புரிஞ்சுதா? நல்லா படிக்கணும். பத்திரமா போயிட்டு பத்திரமா வா. இனியா, சரி வா.
இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தி கிடைக்கணும், ஒழுங்கா படிக்கிறத தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. ம். இன்னைக்கு ஏதாவது உனக்கு தப்பா தோணுச்சுன்னா எக்ஸாம் எழுதக்கூடாது, சினிமாவுக்கு போகணும், அப்படி ஏதாவது சேட்டை தோணுச்சுன்னு வையேன், உங்க அம்மா பிரின்சிபால் காலில் விழுந்தது மட்டும்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நல்லா படி. ம். சரி பாட்டி. ம்? லட்டு கிளம்பலாமா? ஆ. சரி வா. ம், பத்திரமா கூட்டிட்டு போடா. சரிங்க பாட்டி. எழில், வண்டியை வேகமாக ஓட்டாத, பார்த்து போ. ஓகே, பத்திரம். இனியா, போயிட்டு வரேன் சரி, பாட்டி. பார்த்து போ. பி கேர்ஃபுல். ம். சரிங்க பாட்டி, வா. இன்னொரு இட்லி வைக்கவா செழியா? போதுமா? சரியா சாப்பிடவே இல்லையே. பாக்யா, எதை நினைச்சும் கவலைப்படாத, நம்ம பொண்ணு சரியாயிடுவா. நீயும் உட்காந்து சாப்பிட. சரியா? லட்டு கூலாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இல்லைண்ணே, நான் ஸ்கூலை பற்றிலாம் யோசிக்கல. அப்புறம் ஏன் இப்படி உருன்னு வர? நான் அம்மாவை பற்றி தானே யோசிக்கிறேன். அம்மா பாவம், என்னால தான் அம்மாவோட பிஸ்னஸ் போயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லட்டு, அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா? அவர் அப்படிதான். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவர் ஏடா கூடமா வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மாவை அப்பா பிஸ்னஸ் பண்ண வேணாம்னு சொன்னா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ கவலையே படாத, ஸ்கூலுக்கு போய் ஜாலியா இரு, ஜாலியா படி, எதை பத்தியுமே யோசிக்காத. இருந்தாலும் அம்மா பாவம் இல்லையா? அம்மாவுக்கு இப்ப அவங்க பிஸ்னஸ் போனதை விட உன்னை நினைச்சுதான் கவலையா இருக்காங்க. அதனால நீ ஒழுங்கா படி. சரியா? வேற எதை பத்தியுமே யோசிக்காத. ம்? ம், சரிண்ணே. இறங்க. சரிண்ணே, நான் வரேன். பத்திரமா போ. சரியா? ம். ஏதாவது பிரச்சனை வந்தா நீயா முடிவெடுக்காத. எனக்கு இல்லைன்னா வீட்ல யாருக்காச்சும் ஃபோன் பண்ணு. ம்? ம், சரி. ம். ஜாலியா இரு, பத்திரமா போயிட்டு வா. ம்? சரிண்ணே, நான் வரேன். ம். பாய். பேசும்போது பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் சம்பளம் பேசுகிறாங்க. பார்த்தா ஒரு கல்யாண வீட்டு பாத்திரம் கிடக்கு, எப்படி கழுவுறதா? யாரை பத்தி பேசுற நீ? வேற யாரு? நான்சி அம்மாவை தான் சொல்கிறேன். வீட்டில் 2 பேர் தேக்கா, எப்படி இம்புட்டு பாத்திரம் சேருதுன்னே தெரியலக்கா. அம்புட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு வரேன். சரி சரி அக்கா, ஒரு காப்பி தாயேன். ஆ தரேன் இரு. சரி, நான் பாத்திரத்தை கழுவுறேன். ஆண்டி, ஆண்டி, என்ன ஜெனி? நம்ம நேத்தே மீதி மசாலா ஹாஸ்டலுக்கு தரோன்னு சொல்லியிருந்தோம். ஆமால, கொடுக்கணும்ல ஆண்டி? ஆமா ஜெனி, கொடுத்துருக்கணும். நடந்த கலவரத்துல நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆண்டி, சிஸ்டர் லேட்டா கொடுத்தா கோச்சிப்பாங்க. அவர் வர கோவத்துல இனி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏக்கா, நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா பொடி இருக்கும்ல, அதை கொடுக்க வேண்டியதானே? எங்க செல்வி இருக்கு? பண்ணதான் அன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துட்டு வந்துட்டோமே. நேத்து மீதிய முடிச்சு கொடுத்துடலான்னு பார்த்தோம். கரெக்டா இனியா விஷயம் வந்துச்சு. எல்லாம் இப்படி ஆயிப்போச்சு. அரைக்கல, பேக் பண்ணல, வறுக்கல, எதுவுமே செய்யல.
ஏக்கா எழில் தம்பி இனியா விட்டு வந்துருச்சா? ஃபோன் பண்ணா. ஏன்? இல்ல இனியாவை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்களா இல்லையா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அதான் அந்த மேடம் நேத்தே சொல்லிட்டாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். ஒருவேளை நேத்து ஓ இம்சை தாங்காம சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம்தான். இல்ல செல்வி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அவ கிளாஸுக்கு போனதை பார்த்துட்டு எழில் கிளம்பி வந்துட்டான். பாக்கியா, தோ பாட்டி ஜெனி வாங்க. வாமா. நேத்து ராத்திரி நீ சொன்னப்ப எனக்கு உயிரே போயிடுச்சு. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ஆமா, இனியா எங்க? ஸ்கூல் போயிட்டாளா? போயிட்டாமா. அவ சின்ன பொண்ணுன்னு நினைச்ச, என்னென்ன வேலை செஞ்சிருக்கா பாத்தியா? ஆமாமா. பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் நல்லா கண்டிச்சு வளர்க்கணும் பாக்கியா. சும்மா கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து இஷ்டத்துக்கு விடக்கூடாது. எங்கம்மா, ஒன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறா. எதிர்த்து எதிர்த்து பேசுறா. இதுல எங்க கண்டிக்க? கண்டிப்பேன்னு பயந்துதான் எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டாமா. சரி விடு, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாளே, அத பாரு. நீ உட்காருமா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு நெசப்பாயிட்டே நடந்துச்சுமா. ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அக்கா பிரின்சிபால்கிட்ட போய் கெஞ்சி அக்கா ஒரு வழி ஆயிருச்சு. பாக்கியா எவ்வளவு நல்ல பொண்ணா இருப்பா தெரியுமா? எதிர்த்தே பேச மாட்டா, நம்ம சொல்றது எல்லாமே கேப்பா. அவளுக்கு இப்படி ஒரு பொண்ணு. என்னம்மா செய்யறது? சரி, அதெல்லாம் விடு. காலையில ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாக்கியா. சரி இருமா, காஃபி தரேன். இந்தா ஜெனி. நீ இனியாவை பத்தி தானே சொன்ன. மாப்பிள்ளை பிசினஸ் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லவே இல்லை. ஆமா பாட்டி, ஆக்சுவலி அங்கிள் ரொம்ப கோவமாயிட்டாரு. வீட்டு வேலையை தவிர வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அங்கிள் சொல்லிட்டாரு. மாப்பிள்ளையே சொல்லிட்டாருன்னா உன்னால எதுவும் செய்ய முடியாது இல்ல பாக்யா? மா, உங்க மாப்பிள்ளை செய்யக்கூடாதுன்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. நல்லா மசால் பிடிட்ட போலாம் தூக்கி போட்டு உதச்சாரு பாருங்க. மசாலா தூள்லாம் காத்துல பறந்துச்சு. இனியா தப்பு பண்ணா நீ என்ன செய்வ பாக்யா? அததான் சொன்னா அங்கிள் புரிஞ்சுக்கவே மாட்டாரு பாட்டி. ஆமா, உன் மாமனார் எதுவும் சொல்லலையா? யாராலையும் ஒண்ணுமே சொல்ல முடியலம்மா. எல்லாரும் இனியா நடந்துகிட்ட அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளவே இல்ல. இப்பதான் நீ கொஞ்சம் பணம் கொடுக்கவும் கவிதா கொஞ்சம் தெளிவானா? இனிமே பணம் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீயே கஷ்டத்துல இருக்க, நான் வேற என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன் பாக்யா. தப்பா நினைக்காத, என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்ல. சரி பாக்யா, பாத்துக்கோ. இனி அவ நல்லபடியா கவனிச்சுக்கோ. நீ நேரத்துக்கு சாப்பிடு, உன் உடம்பையும் கவனிச்சுக்கோ. அப்ப நான் கிளம்புறேன். இருந்துட்டு போயேம்மா. இல்ல பாக்யா, உன் அத்தை எந்திரிச்சு வந்தா மாப்பிள்ளை பேசின மாதிரியே பேசுவாங்க. உன்னாலதான் இனியா இப்படி எல்லாம் செஞ்சான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டா என்னால தாங்க முடியாது. நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம் இரு. செல்வி, அந்த பர்ஸ் எடுத்து கொடு. பாக்யா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அம்மா பாக்யா. இருமா, ஆட்டோக்கு மட்டுமாவது கொடுக்கறேன். இரு. இல்லம்மா, என்கிட்ட இருக்கு. இரு, பரவாயில்ல இரு. உன்கிட்ட ஏது சொன்னா நீ கேட்க மாட்ட. செல்வி, ஆட்டோ பிடிச்சி அம்மாவை ஏத்தி விட்டுரு. சரிக்கா. சரிம்மா, நான் வரேம்மா. பாட்டி. வாங்கம்மா. இனியா, ஏய் இனியா, இனியா. என்ன இனியா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டு போயிட்டே இருக்க. பிரின்சிபல் மேம் டிசி எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு?
மேம் தான் கோவமா இருந்தாங்களே. உனக்கும் ஏமாக்கும் டிசி கொடுத்துட்டு வந்து கிளாஸ்ல செம திட்டு. படிக்க வரீங்களா இல்ல அரட்டை அடிக்க வரீங்களான்னு. நீலாம் இனிமேல் வரமாட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. டிசி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி திரும்ப படிக்க வந்த? எப்படி உன்னை சேர்த்துக்கிட்டாங்க? எங்க அம்மாவால தான். அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா தான் பிரின்சிபல் கிட்ட திரும்ப பேசி டிசி திரும்ப வாங்க வச்சாங்க. எங்க அம்மா பாவம் தெரியுமா. ஆமா, ஹேமா எங்க வரலையா? ஹேமா தான் டிசி வாங்கிட்டு போயிட்டாளே. அப்போ நான் திரும்ப வந்த மாதிரி அவ வரலையா? இல்லடி, அதான் நீ வந்ததே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஹாப்பி தான். ஆனா நீ இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனாலும் நீ மட்டும் தாண்டி வந்திருக்க. ஹேமா இனிமேல் வரவே மாட்டா. பாவுண்டி அவ. அம்மா மட்டும் திரும்ப பேசலனா என் நிலைமையும் ஹேமா மாதிரி தாண்டி இருந்திருக்கும். இனியா, சந்தோஷ் வரான் பாரு. இவன் மட்டும் கட்டடிச்சிட்டு படத்துக்கு போனா ஒண்ணுமே ஆகாது போல. சொன்னாங்களே இவங்க அப்பா அம்மா பெரிய போஸ்ட்ல இருக்காங்கன்னு. அவங்க வந்து பேசினாங்களாம். ஆனாலும் இவனையும் பிரின்சிபல் செம்ம டோஸ் விட்டாங்களா. ஹாய் நியா. இனியா, 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 இனியா. கூப்பிடறான்ல, என்னன்னு கேளு. ஒன்னும் வேணாம். இவன் கூட பேச போய் தான் எல்லாமே நடந்துச்சு. லூசு மாதிரி எல்லாம் பண்ணேன். எக்ஸாம் எழுதல, இவன் கூட சினிமாக்கு போனேன். யோசிச்சா இதெல்லாம் நானா செஞ்சேன்னு இருக்கு. பெரிய கிளாஸ் அண்ணன் கூட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. நான் படிக்கிறேன். என் அம்மா என்னை கஷ்டப்பட்டு திரும்ப இங்க சேர்த்திருக்காங்க. வாங்க போலாம். ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? 2 நாள்ல எனக்கு என்ன ஆயிட போகுது? நான் நல்லா தான் இருக்கேன். அது சரி. ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னது? நம்ம படங்க. நீங்க தான் பார்க்கவே இல்லைல்ல, அதான் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஓ, இந்தாங்க பாருங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். ஏங்க பார்க்கவே வேண்டாமா? இல்ல வேண்டாம். ஏங்க? இல்ல, எனக்கு என்னமோ பார்க்க தோணல. ஓ, இன்னும் உங்களுக்கு கோவம் போலியோ? கோவம்லாம் இல்ல. என்கிட்ட இதை பாக்குறதுக்கு எங்க வீட்ல கம்ப்யூட்டரோ டிவியோ இது எதுவுமே இல்ல. ஓ அப்படியா? நான் வேணா என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வந்து தரட்டுமா? இல்ல இல்ல, நான் உங்க வீட்டுக்கு இன்னொரு தடவை வரும்போது பாத்துக்கிறேன். சரிங்க. உங்களை எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் உங்க எல்லாரையும் பிடிச்சு போச்சு, குறிப்பா உங்க அம்மாவை. அதான் சொன்னீங்களே. சொன்னனா? ஆமாங்க, வீட்ல இருந்து கிளம்பும் போது சொன்னீங்க, அப்புறம் போன்ல கூட சொன்னீங்க. ஓ, இன்னும் சொல்லுவேங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு உங்க வீடு. அப்படியா? அப்ப அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வருவேன். வெல்கம்ங்க. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். எனக்கு உங்க வீடு மாதிரி ஒரு வீடு இருக்கணும்னு ரொம்ப பெரிய கனவு. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்ல அப்பா அம்மா அவ்வளவுதான். நீங்க ஒரே பொண்ணா? ஆமா. ஓ ஓகேங்க. சூப்பரான பொண்ணுங்க நீங்க. காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைம்ல வேலையை செஞ்சு, ஒரு வேலை இல்ல பல வேலை செஞ்சு. இது சூப்பரா உங்களுக்கு? பின்ன நம்ம வீட்ல இருந்து எட்டி பார்க்கும்போது எல்லா வீடும் சூப்பரா இருக்குல்ல, அப்படி சொன்னாங்க. ஏங்க, இன்னைக்கு நீங்க கிளாஸ் போலியா? இன்னைக்கு லீவு. ஏன்? ஜூஸ் ஷாப்ல இன்னைக்கு 11 மணி ஷிஃப்ட் போகணும். இன்னைக்கு 2 ஷிஃப்ட் பார்க்க போறேன். காலேஜ் கட் அடிச்சிட்டு வேலை பாக்குறீங்க. 2 ஷிஃப்ட் பண்ணா காசு கொஞ்சம் கிடைக்கும்ல. ஓ
அப்படி காலேஜுக்கு போனா காசா கிடைக்க போகுது. ஆ? அத சொல்லுங்க. அப்புறம் நீங்க உங்க படம் எப்ப பண்ண போறீங்க? நீங்க மட்டும் நடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நாளைக்கே படத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.